நீங்க எதுவும் பேசுறீங்களா? இல்லைங்க அன்பார்ந்த பெரியவர்களே, உழைக்கும் மக்களை, ஜனநாயகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் மதுரை உயர்நீதிமன்றம் முன்பாக மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு பல்வேறு அமைப்புகள் ஜனநாயகத்தில் பங்கேற்போட நடைபெறக்கூடிய இந்த மறியல் போராட்டம் என்பது சமீபத்தில் டிசம்பர் 3ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான நடவடிக்கையில் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் முழுக்க RSS பிஜேபிக்கு ஆதரவான கருத்தை உள்வாங்கிக் கொண்டு நீதிமன்றத்தின் மூலமாக தன்னுடைய நோக்கத்தை அமல்படுத்தி வருகிறார். இது முழுக்க சட்டத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் விரோதமானது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து கண்டித்துக் கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் இன்று நீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது எப்படி விசாரிக்கப்படுதுன்னு சொன்னால் முழுக்க ஒரு சட்டத்தின் அடிப்படை இல்லாமல், ஏன்னா மனுதாரர்கள் யாரு, அவருடைய பின்னணி என்ன, அவருடைய அரசியல் என்ன அப்படின்றதை பார்க்காமல் இன்றைக்கு தர்காவுடைய நிர்வாகம் இருக்கு, தொல்லியல் இருக்குது, அங்கே தேவஸ்தானம் இருக்குது, பல நிர்வாக பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை மனுதாரர் என்ற பெயரில் அவருடைய பெயரிலே விசாரிப்பது, அவரையே போய் ஏற்ற சொல்வது என்பது ஜனநாயக விரோதமானது. இப்படிப்பட்ட தீர்ப்பு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற நீதிபதிகள் தொடர்ந்து செயல்பட்டால் சமூகம் அமைதியை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிறது. மத நல்லிணக்கத்தின் ஒற்றுமைக்கு எதிரான இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு அனைத்து ஜனநாயகத்திலும் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறோம். நன்றி, வணக்கம். ஒருத்தர் நான் என்ன கேட்கிறேன்னா, முருகனை காப்பாற்றுறதுக்கு உள்ளுக்குள்ள அர்ச்சகர்கள் யாரும் வந்து வீதிக்கு வந்து போராடுறது, நீங்க சண்டை போட்டு மண்டை உடையது எல்லாமே மக்களுக்கு எதிரானது, மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடியது. அதனால இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடு அரசு அமல்படுத்தக்கூடாதுன்னு சொன்னோம். அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுடைய மாண்பை காப்பாற்றுற வண்ணம், சட்ட ஒழுங்கை காப்பாற்றுற வண்ணம், மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுற வண்ணம் தமிழ்நாடு அரசு நடந்திருக்கு. அதுக்கு மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜி.ஆர். சாமின்னு அதையும் மீண்டும் மிரட்ட மாட்டோம். கண்டம் அவர் சொல்றாரு. சொல்லப்பட அவர் தான் கோர்ட்டை அவமதிக்கிறாரு. அவர் தான் கண்டம் 2 நீதிபதி போய் சொன்ன தீர்ப்பு அவர் தான் கண்டமிட்டு பண்ணிருக்காரு. நீதிமன்ற மாண்பை அவர் தான் மீறாரு, சட்டத்தை அவர் தான் மீறாரு. எனவே தமிழ்நாட்டுடைய உரிமையை பாதுகாக்கிறோம், கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதல்வருக்கு இருக்கு. நீதிமன்றத்துக்கு பின்னாடி தான் அந்த அடிப்படையில் தான் இந்த இதில் சட்டம் சீர்குலைக்கிறவன்னா மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறவனா இருக்கிற ஜி.ஆர். சாமிநாதனை உடனடியாக அப்புறப்படுத்தி பதவி நீக்கம் பண்ணி வெளியேற்றின்றது இந்த முற்றுகை. அவரை மட்டும் வர சொல்லுங்க சார். கொஞ்சம் வாங்க சார். சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் வாங்க, எடுத்துக்கிறோம். ஆமாம், நீங்கள் பின்னாடி வாங்க. சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். ஒரு 50 பேர் நம்பர்
அண்ணா கொஞ்சம் வாங்க ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் போயிட்டு கிடைக்கும் அவர் கிடைக்குதா இன்னும் போதா அப்படின்றாங்க ஒன்று மட்டும் தோலா கொஞ்சம் லைவ் தோலா கோஆப்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் அவர் உள்ள வண்டி போட்டு ஹைகோர்ட்டை தாண்டிங்க சொல்லுங்க. இப்ப தினகரன்றீங்க ஏன்னா உண்மை பஸ் தரீங்க ராங் அதனால வேற யார் காவல்துறையிடமோ அல்லது நிர்வாகம் போய் பேச ஃபுல் வெயிட் எடுத்துட்டீங்களா? ஃபுல் வெயிட் எடுத்துட்டீங்களா? இங்கே இருங்க, அப்படி எடுங்க. இதான் தோங்க நிற்கிறாங்க. அங்கே நின்று இப்படி எடுங்க. எடுக்க முடியாதுங்க, இப்படி கிராஸ் ஆண்டு எடுங்க. எடுக்க முடியாது, இது ரெண்டு கிராஸாக இப்படி அந்த இது தெரியாமல் எடுங்க. ஃப்ளெக்ஸும் தெரியல. சரிங்க, இப்படி போங்க, இப்படி கிராஸ் ஆண்டு. நீதிமன்றத்திற்கு எதிராக காவல்துறை குமரணி 3 பேர் பேசிக்கிறோம். கண்டாலும் பேச வைக்கிறோம். பதில் சொல்லுவாங்க. அவங்க எதுவும் கேட்டால் நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம். நமக்கு எதுக்கு பதிவு வேலை. அதனால கஷ்டப்படுற மணி படிக்கணும். ஏதாவது அவருக்கு பேசாது. இப்போ தலைமைக்கு கட்டுப்படுங்க. மித்தெல்லாம் இங்க இல்லைங்க பிரபா கேட்டே வாங்க. ஹலோ, பண்ண மாட்டாங்க.
முழக்கம் போடுங்க. ஒரு 5 நிமிஷம். முழக்கம் போடுங்க. கண்டிக்கின்றோம். கலவர பூமியாக்க துடிக்கின்ற சங்கத்தை வாழும் ஒரு அநீதியான இந்து மக்களுக்கு விரோதமாக மக்கள் தீபங்களை ஏற்றி அழகாக வழிபட்டதற்கு பின்பாக டி.ஆர். சுவாமிநாதன் தேவையற்ற ஒரு
சட்டம் ஒழுங்கு சூழலை அவர் உருவாக்குகிறார். இங்கிலீஷ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். நீதி வழங்கு, நீதி வழங்கு, பதவி விலகு, பதவி விலகு. பதவி விலகு. பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. ஆர்எஸ்எஸ் சாமிநாதனே, ஆர்எஸ்எஸ் சாமிநாதனே. பதவி விலகு, 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 பதவி விலகு. ஆர்எஸ்எஸ் சாமிநாதனே, ஆர்எஸ்எஸ் சாமிநாதனே. பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. இது தமிழ்நாட்டின் எச்சரிக்கை, தமிழ்நாட்டின் எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. இது தமிழ்நாட்டின் எச்சரிக்கை, தமிழ்நாட்டின் எச்சரிக்கை. ஆர்எஸ்எஸ் சாமிநாதனே, ஆர்எஸ்எஸ் சாமிநாதனே. பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. இது புரட்சி தனத்தை காட்டுவதற்கு, புரட்சி தனத்தை காட்டுவதற்கு. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி அமித்ஷா கும்பலே சாமிநாதன் வழியில் வந்தாலும் நீராது தமிழ்நாடு போராடும் போராடும். தவறான தீர்ப்பை சொல்லி, தவறான தீர்ப்பை சொல்லி திருப்பரங்குன்றத்தில் பதட்டத்தை ஊட்டினார். சாமிநாதனை கண்டிக்கின்றோம், சாமிநாதனை கண்டிக்கின்றோம், சாமிநாதனை கண்டிக்கின்றோம். நீதித்துறையே, நீதித்துறையே, சட்ட புத்தகங்கள் இருக்கும் பொழுது சட்ட பஞ்சாயத்து தீர்ப்புகளை சட்டப்படி வழங்காதே, சட்டப்படி வழங்காதே. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம்.
கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்கும் நீதிபதிகளை கண்டிக்கின்றோம். நீதிமன்ற மாண்புகளை எல்லாம் குப்பை தொட்டியில் வீசாதே. சட்டவிரோத செயல்களுக்கெல்லாம் சட்ட அங்கீகாரம் வழங்காதே. மதவெறி கும்பல்களுக்கு நீதித்துறையின் பெயராலே பெண் சாமரம் வீசாதே. சட்டவிரோத தீர்ப்புகளை வழங்கி வரும் நீதிபதிகளே நடவடிக்கை வழங்காதே. நீதித்துறையே வழங்காதே. இந்திய மக்கள் வரி பணத்தில் வார்ப்பணியத்தை வளர்ப்பதற்கு இந்திய மக்கள் வரி பணத்தில் அனுமதிக்க இயலாது. பதவி விலக்கு தமிழ்நாடு விரட்டி அடிப்போம். வார்ப்பணியத்தை விரட்டி அடிப்போம். சங்கிகளை விரட்டி அடிப்போம். ஒற்றுமையாக இருக்கும் தமிழ்நாட்டில் பிளவு வாதத்தை விரட்டு வரை சங்கி கூட்டமே திரும்பிக்கோ. வீழாது தமிழ்நாடு துவளாது போராடும். RSS BJP மோடி அமித்ஷா கும்பலே சாமிநாதன் வழி வந்தாலும் வீழாது தமிழ்நாடு துவளாது போராடும். தவறான தீர்ப்பை சொல்லி பதவி விலகு வெளியேறு. தமிழ்நாடு வீழாது. என்றும் அடிபணியாது. இது எங்கள் தமிழ்நாடு. இங்கு ஏகடா இந்த நாடு. எச்சரிக்கை RSS கும்பலுக்கு எச்சரிக்கை திருப்பரங்குன்றத்திலே மத கலவரம் செய்ய முயலும் சங் பரிவார் கும்பலுக்கு எச்சரிக்கை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படும் பதவி விலகு. மாநில உரிமைக்கு எதிராக ஓடி நீரை வென்று காட்டுவோம். தமிழர் நாங்கள் வென்று காட்டுவோம். மாநில உரிமை
அப்படியே ஓரளா ஸ்டேஜ் இல்லை இல்லை இதை அப்படியே இதில் கையில் பிடிச்சிங்க. மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக இன்று அதாவது 5/12/2025 காலை 11 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்திருந்தோம். சிஆர் சாமிநாதன் மதுரை கிளையை மிகவும் ஒரு RSS கிளையை எவ்வாறு நடத்துவார்களோ அவ்வாறு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மத நல்லிணக்கத்திற்கு கொடுக்கிற வண்ணமும் தமிழகத்துடைய உரிமையை பறிக்கிற வண்ணமும் இருப்பதனால் சிஆர் சாமிநாதனை உடனடியாக பதவியை நீக்கி என்ற கோரிக்கையை வைத்து உயர்நீதிமன்ற முற்றுகையை மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒத்தக்கடையில் கூடி ஊர்வலமாக சென்று முற்றுகையை தீர்மானித்திருந்தோம். இந்த முக்கியமான நோக்கம் ஏற்கனவே வழக்கமாக இருக்கக்கூடிய சீமத்தூணில் ஏற்றுவதை விட்டுவிட்டு வம்பு இழுப்பதற்காகவே சிக்கந்தரம் மலை அருகில் இருக்கக்கூடிய ஒரு எல்லைக்கல்லு சரியார் கல்லு அந்த கல்லுல தான் நாங்க விளக்கேற்றுவோம் என்று வம்பெடுத்து ஒரு பாபக மசூதியை வம்பெடுத்து இடித்ததை போல சிக்கந்தர் தற்காலை இடிப்பதற்கான ஒரு சதித்திட்டத்தோடு ராஜா இந்து முன்னணி கும்பல்கள் தொடர்ந்து சிறப்பங்குணத்தில் கலவரம் செய்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு சிஆர் சாமிநாதன் அவருடைய அசந்தாவை நிறைவேற்றும் வண்ணம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். இது ஒரு ஹைகோர்ட் தீர்ப்பை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேணாமா என்று சிலர் யோசிக்கிறார்கள். ஆனா அந்த மக்களுடைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு செய்தது மிக சரியானது. மதுரை மாவட்ட கலெக்டரும் காவல்துறையும் செய்தது மிக சரியானது. தமிழ்நாட்டை அயோத்தியாக்குவதற்கு அனுமதிக்க முடியாது. தமிழ்நாட்டுடைய உரிமையை பறிப்பதற்கு அனுமதிக்க முடியாது. மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது. இது தந்தை பெரியார் மண்ணு, இது அயோத்தி அல்ல என்பதை நிரூபிக்கிற வண்ணம் மத நல்லிணக்க சார்பாக நாங்கள் கலெக்டர் ஆபீஸ்ல இந்த சட்டத்தை அமல்படுத்தக் கூடாது என்று மனு கொடுத்திருந்தோம். அந்த மனுவை நிறைவேற்ற வண்ணம் தமிழ்நாடு அரசு நடந்திருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியாளர் நடந்திருக்கிறார். அவர்களுக்கு மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்று முற்றுகையிடுவதற்கான போராட்டத்தை அறிவித்திருந்தோம். ஆனால் காவல்துறை ஏன் இப்படி வம்பிழுத்தது என்று தெரியவில்லை. ஓரளவுக்கு எங்களை கோஷமோட விட்டு ஊர்வலம் போக விட்டு கைது பண்ணியிருக்கலாம். ஆனால் சாதாரண ஒரு பாசிஸ்ட் படை எப்படி நடக்கிறது அப்படி ஒரு வன்முறையாக இன்றைக்கு காவல்துறை நடந்து கொள்வதை வன்மையாக மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து சிஆர் சாமிநாதனை கோர்ட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு கேடு, மத நல்லிணக்கத்தை கேடு. ஒன்றிய அரசு உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றமே உடனடியாக இந்த சிஆர் சாமிநாதனை பதவியை விட்டு விலக்க வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து அவருக்கு எதிரான போராட்டத்தை நடத்தவே மத கலவரத்தை தூண்டுவதற்கு ஒருபோதும் மதுரை மண் அனுமதிக்காது, மத நல்லிணக்க கூட்டமைப்பு அனுமதிக்காது என்று எச்சரிக்கிறோம். நன்றி, வணக்கம். இங்க வாங்க, நீங்க வாங்க. இந்த முருகன் திருப்பரங்குன்றம் முருகனுடைய மலையை பற்றி பேசத்தான் இன்றைக்கு இந்த 2 வருஷமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சாமிநாதன் சங்கிகளுக்கு சாதகமாக, ஒரு பார்ப்பன கும்பலுக்கு சாதகமாக இந்த சாமிநாதன் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்.
எப்பவுமே ஒரு எண்ணத்தில் இருக்கிறது. அந்த ஒரு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களில் இந்த இந்துக்களும் முஸ்லிம்களும் பௌத்தர்களும் புத்த மதம் அனைத்து மத சார்பற்ற மக்களும் மதுரையை சுற்றி உள்ளவர்கள் ஒரு சகோதரர் ஒரு தாய் வைப்பு பிள்ளையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சங்கி கும்பல் மோடி அரசு அமித்ஷா தலைமையில் இங்க வந்து தமிழ்நாட்டிலே பிஜேபி கால் வைக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. அந்த கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறதுக்கு ஏதுவாக இப்பொழுது இந்த முருகன் மலை, அதாவது முருகன் மலை திருப்பரங்குன்றத்தை அவர் குறிவைத்து அந்த முருகன் மலையை கலவர பூமி ஆக்கி இங்கே ரத்த கலவரம் உண்டாக்கி சகோதர தத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை மத சார்பாக பிரித்தெடுத்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இங்கே பிஜேபி கால் ஊட்ட வேண்டும் என்று அதனுடைய நோக்கம். ஆனால் இங்கே மதுரையில் வாழக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இந்த பிஜேபி கும்பலுக்கு எப்பொழுதுமே அதாவது செவி சாய்க்க மாட்டார்கள், விரட்டி அடிப்பார்கள். உன்னை இங்கே கால் வைக்க விட மாட்டார்கள். உன்னை மாதிரி பொறுக்கிகள் காசுக்கும் இந்த எதுக்காக அடிமையானவர்கள் தான் அந்த மாதிரி விஷயத்துக்கு தலை குனிந்து போவார்கள். ஆம்பளையாக இருந்தால், ஒரிஜினல் ஆம்பளையாக இருந்தால் அப்படிப்பட்ட விஷயத்துக்கு தலை குனிய மாட்டார்கள். காவல்துறை கூட இந்த 2 வருஷத்துக்கு முதல்ல ஒரு எம்பி ஒரு முஸ்லீம் அவர் மேலே போய் அந்த சாமியை கும்பிட போறார். அவருடைய அந்த முஸ்லீம் மதத்தை சேர்ந்த சாமியை கும்பிட போக சாதாரணமா அவர் ஒரு டிப்பல் தான் உணவு எடுத்துட்டு போறாரு. இந்த காவல்துறை தான் அதற்கு பூராமே காரணம். கீழே இருந்து கொண்டு அவர் அங்க கறி கொண்டு போய் சமைத்து கொண்டு போயிருக்கிறார், சாப்பிட போறார் என்று சங்கிகளுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு அந்த காவல்துறை அதிகாரி அந்த கொடுத்த அறிக்கையின் பேரில் தான் இந்த கலவரமே ஏற்பட்டிருக்கிறது. ஏன் முந்தாரால தீபம் ஏற்றும் போது அந்த சங்கி கும்பல் அவ்வளவு அந்த போட்டுக்கு தடுப்பு எல்லாம் அடிச்சு உடைச்சு காவல்துறை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போறாரு. அன்னைக்கு நீங்க இவ்வளவு ஆக்ரோஷமாக அவர்களுக்கு அடக்க முடியல. இன்னைக்கு நாங்க ஒழுக்கமாக எங்க தலைமை எது சொல்லுகிறதோ தலைமையை ஏற்று அது ஒழுக்கமாக நிற்கிறோம். நீ என்னன்னா பொம்பளை பிள்ளை என்று பார்த்தால் கூட இருக்கிற தரதரன்னு உனக்கும் சேர்த்து உன் குடும்பத்துக்கும் சேர்த்து தான் நாங்க போராடுறோம். ஆனா எங்களுடைய வரிப்பணத்துல தான் நீ சம்பளம் வாங்குற. ஆனா எங்க போனாலும் நாங்க தலைமைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள். எப்பொழுதுமே ஒரு நியாயமாக காவல்துறை நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நடந்த விஷயம் காவல்துறை அத்துமீறி பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிறது என்பதுதான் நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். நாளைக்கு ஒரு சமயம் ஏதாவது ஆட்சி மாற்றங்கள் வந்து விடுமோ, நம்ம ஏதாவது செஞ்சு விடுவார்களோ என்ற பயந்த நோக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி தமிழ்நாட்டில் வரவிட மாட்டோம். வரவும் பிஜேபியை கால் ஊட்ட விட மாட்டோம். இந்த சங்கி கும்பலை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிப்போம் என்பதை நாங்கள் மக்கள் அதிகார கழகத்திற்கு உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, தோழர்களே, நண்பர்களே, இன்று மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பு இன்றைக்கு பல்வேறு தோழமை அமைப்புகள் இணைந்து இங்கு மதுரை உயர்நீதிமன்றத்தை நோக்கி ஒரு மறியல் போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தின் நோக்கம் என்பது சட்டத்துக்கு புறம்பாகவும் ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் தொடர்ந்து RSS கைக்கூலியாக செயல்படக்கூடிய GR சாமிநாதனை பதவி விலக கோரியும் அவரை உடனடியாக தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டி தமிழ்நாடு அரசு உடனே தீர்மானம் நிறைவேற்றக்கூடியும் இந்த போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் சமீபத்தில் தமிழ்நாடு என்பது மத நல்லிணக்கத்தின் ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களை பிளவுபடுத்தும் RSS இந்து முன்னணி பிஜேபி கும்பல் பல ஆண்டுகளாக குறிப்பா 1994 இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தை குறிவைத்து அங்கு ஒரு கலவரத்தை அயோத்தியை போல நடத்தணும் அப்படிங்கிற திட்டத்தோட தீப பிரச்சனையை ஏற்றினா போன ஆண்டு ஆடு கோழி பலியிடுற விஷயத்தை வந்தவுடனே அதை முதன்மைப்படுத்தி அதற்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து இந்த மலை புனிதமானது இங்க முஸ்லிம் இஸ்லாமியர்களா ஆக்கிரமிச்சுட்டான் கட்டிட்டான்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி பொய் வீடியோக்களை போட்டு மக்கள்கிட்ட தொடர்ந்து பொய் பிரச்சாரம் பண்ணா. இப்ப இதெல்லாம் மத நல்லிணக்க கூட்டமைப்பும் மக்கள் கழகம் தோழர்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்தி அவனுடைய நடவடிக்கைகளை சட்ட ரீதியாகவும் நீதிமன்ற ரீதியாகவும் போராட்ட வழியாகவும் தொடர்ந்து பண்ணிக்கலாம். ஆனாலும் அவருடைய நோக்கத்தை மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்த முடியவில்லை என்று சொன்ன உடனே மீண்டும் என்ன பண்றான், தன்னுடைய அதிகாரத்தை
அதிகார வர்க்கத்தின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றான். இப்ப ஜூன் 22 மாநாட்டுல ஆன்மீக மாநாடுன்னு பொய் பிரச்சாரம் பண்ணா, இது மாநாடு இல்ல, கலவரத்துக்கான மாநாடுன்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு அன்றைக்கு புகழேந்தி நீதிபதி அவர்கள் அனுமதி கொடுத்தவருடைய விளைவு என்ன, தீர்மானம் போடுறான், நான் வர்ற இந்த ஆண்டுல தீபத்தை ஏற்றுன்னு சொன்னான். அப்ப ஜூன் 24 நீதிமன்ற உத்தரவை வாங்கி ஆடு ஒளி பலியிடுறத தடுக்கிறான். இது மட்டும் இல்லாம அந்த தொல்லியல் ஆக்ட பயன்படுத்தலாம். அப்ப இங்கே காலகாலமாக நம்முடைய குலதெய்வங்களுக்கு, நம்முடைய வழிபாட்டு முறைக்கு, நாட்டார் வழிபாட்டு முறைக்கு செஞ்சுட்டு இருந்த ஆடு ஒளி பலியிடுற முறையை தடுத்து நிறுத்திடுங்க அப்படின்னு கேட்டா, அதை நீங்க சிவில் கோர்ட்ல போய் பார்த்து பேசி தீர்த்துக்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு என்ன பண்றான், தர்காவுடைய இடத்துல போய் நான் அங்கதான் ஏத்துவேன்னு சொல்றான். ஆக தர்காவுடைய இடமா இல்ல தொல்லியல் இடமா இல்ல தேவஸ்தான இடமான்றத ஒரு ஆய்வு பண்ணாமையே ஒரு நீதிபதி, அது ஜி.ஆர். சாமிநாதன் RSS என்ற நீதிபதி உடனடியாக ஆய்வுன்ற பேர்ல அங்க போய் பாக்குறாரு. உடனே அதை எடுத்து நடைமுறைப்படுத்துறாரு. ஒரு ராம் ரவிக்குமார் என்ற ஒரு RSS பின்னணி கொண்ட அந்த கும்பலுக்கு ஆதரவாக அவரே போய் அங்க ஏத்துங்கன்றாரு. இப்ப RSS பிஜேபி என்ன நினைச்சானோ அதற்கு உதவியாக, அதுக்கு ஆதரவாக இந்த தீர்ப்பையும் நடவடிக்கையிலே இன்னைக்கு தொடர்ந்து இறங்கிட்டு இருக்காரு. இப்ப இதுல கண்டிக்குது, அதாவது அறநிலையத்துறை கண்டிக்குது, தமிழக அரசு கண்டிக்குது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் கண்டிக்கிறாங்க, இது அமல்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. கார்த்திகை 3ஆம் தேதி அங்க ஏற்கனவே தீபம் வழக்கமான ஏற்றக்கூடிய இடத்துல ஏற்றிட்டாங்க. இப்ப தீபம் ஏற்ற இங்க பிரச்சனையே இல்லை. இதனுடைய நோக்கம் என்பது நான் கலவரம் பண்ணுவதற்கு தான் தற்காலிக ஏற்றுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்கான். ஆனா அந்த நோக்கத்தை அம்பலப்படுத்தும் விதமாக தொடர்ந்து செஞ்சா போராடுவதை தடுப்பதோ ஒடுக்குவதுமான நடவடிக்கையா இருக்கு. ஆனா இன்னைக்கு நேற்று கூட பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரன், இன்னைக்கு காரேஸ்வரா போன்றவர்கள்லாம் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்துக்குள்ள வந்து கலவரம் பண்ணும் விதமா அந்த வேலை செய்யலாம். அங்க மக்கள் செல்வாக்கோ மக்கள் ஆதரவோ இல்லாத சூழ்நிலையில தமிழ்நாட்டில் குறிப்பா வட மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை இறக்கலாம். இப்ப கலவரம் பண்ணுவதனே ஒரு நோக்கமாக கொண்ட இந்த கும்பலுக்கு ஆதரவாக நேற்று கூட மறுபடியும் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. இப்ப இப்படி தொடர்ந்து அந்த கும்பலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஜி.ஆர். சாமிநாதன் போன்ற இந்த RSS போன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கணும். ஏன்னா இது இல்லைன்னு சொன்னா இது அடுத்தடுத்து தொடரும். ஏன்னா இன்னைக்கு அடுத்து பாண்டியர்களுக்கு வருவான், அடுத்து அலைவர்களுக்கு வருவான். கிடா வெட்டுறத இங்க வழிபாட்டு முறையா தடுக்கலாம். இப்ப இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய இந்த கும்பலை நாம் கண்டிக்கணும். அதற்கு இந்த ஜி.ஆர். சாமிநாதன் போன்றவர்கள் தொடர்ந்து பதவியில் நீடிக்கக்கூடாது, அவர்களை பதவியிலிருந்து நீக்கலாம். இன்னைக்கு சட்டத்துக்கு புறம்பாகவும் ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடிய இந்த நீதிபதியை நாம் அனைவரும் கண்டிக்க வேணும். இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் தலைவர்களும் உழைக்கக்கூடிய மக்களும் நாம் ஒரே குரலாக தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் தேவை இருக்கிறது. அதற்கு வேண்டிய முதற்கட்ட துவக்கமாக மதுரை மதநலிய கூட்டமைப்பு இந்த மதுரையில் இந்த போராட்டத்தை மதுரை ஹைகோர்ட் முன்பாக துவங்கியது. இதன் ஊடாக அனைவரும் தொடர்ந்து கொண்டு செல்வோம், தொடர் போராட்டங்களை நடத்துவோம். நன்றி, வணக்கம். அனைத்து மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த ஜி.ஆர். சாமிநாதன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததை எதிர்த்து மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பா இன்னைக்கு ஒத்தக்கடையில உயர் நீதிமன்றம் முற்றுகை போராட்டம்னு அறிவிச்சு போனோம். ஆனா எங்களை தமிழக காவல்துறை அந்த டீ கடையை விட்டு கூட நகல விடல. எங்கன நின்றமோ அங்கனையே அப்படியே வேனை கொண்டு அப்படியே அரெஸ்ட் பண்றாங்க. பொதுமக்களுக்காகவும் காவல்துறைக்காகவும் தான் இந்த போராட்டமே நாங்க பண்றோம். ஆனா காவல்துறை எங்களுக்கு எதிராக செயல்பட்டு ட்ரெஸ்ஸ புறம் புடிச்சு இழுத்து, இங்க பாருங்க ட்ரெஸ்ஸ கிழிச்சு விட்டு ரொம்ப அராஜகம். அன்னைக்கு 3 பெண்கள் ஒரு பெண்ணோட ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுத்து அவங்க பட்டன் கலந்து காவல்துறை அதிகாரிகள் அங்க கலவரம் ஏற்படுத்துற RSS கும்பலை ஒண்ணுமே பண்ண முடியல. பொண்ணு போல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற உங்களை அடிச்சாங்க, காவல்துறையை RSS கும்பல் அடிச்சாங்க. எதிர்த்து யாரையாவது அடிச்சீங்களா? பேரிகார்டை தூக்கி போட்டாங்க. ஒரு காவலருக்கு மூக்கு உடைஞ்சு ரத்தம் வந்துச்சு. இந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? டிஎஸ்பியா இருக்கக்கூடிய ஒத்தக்கடை டிஎஸ்பி என் கணவரை கன்னத்துல குத்தி தாயோலி மகனேன்னு கேக்குறாரு. ஒரு டிஎஸ்பி பேசக்கூடிய வார்த்தையாது? டிஎஸ்பிக்கு இங்க என்ன அப்ப ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க? உச்சபட்ச அராஜகத்துல இப்ப காவல்துறையினர் இறங்கி இருக்கீங்க. ஒரு லேடிய எப்படி கையாளணும்ன்ற விஷயம் கூட தெரியாத ஒரு காவல்துறை அதிகாரிகளா தான் இங்க இருக்கீங்க. ஏன்னா நாங்க என்ன குண்டாஸ்ல எதை எங்களை கைது பண்றீங்களா? இல்ல கஞ்சா வித்துட்டு வேற பிராத்தல் கேஸ்ல எதை எங்களை கைது பண்றீங்களா? எதுக்கு அவ்வளவு அராஜகமா கைது பண்றீங்க? ஒரு 5 நிமிஷம் கோஷம் போட்டுட்டு நாங்களே ஏறி வர போறோம். அந்த 5 நிமிஷம் உங்களால பொறுமையா எங்களை கையாள முடியாத காவல்துறை நீங்க என்ன பண்ணீங்க? திருப்பரங்குன்றத்துல உங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? 2 நாளா மதவெறி கும்பல் அங்க கூட்டம் கூட்டமா கோஷம் போடுறாங்க, அராஜகம் பண்றாங்க, உங்களை அடிக்கிறாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணீங்க? இந்த கொத்தக்கடை டிஎஸ்பி அவங்க அப்ப என்ன பண்ணாரு? இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு தோழரை கன்னத்துல குத்தி தாயோலி மகனேன்னு கேக்குற டிஎஸ்பி அங்க போய் வாயை பொத்திக்கிட்டு மண்டிட்டு தான் வரீங்க.
வெக்கமா இல்ல இந்த காவல்துறைக்கு? கொஞ்சமாவது ரோசம் மானம் சூடு சொரணை எல்லாம் வேணும்ல. ஒரு பெண்ணை வந்து ட்ரெஸ் பிடிச்சி இழுத்து ட்ரெஸ் கிளியற அளவுக்கு நடந்துக்கிற காவல்துறை வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாட்டினா இந்த இடத்துல இருந்து நாங்க தண்ணி குடிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு எங்க பேர் லிஸ்ட் எதுவும் கொடுக்க மாட்டோம். உள்ளிருப்பு போராட்டம் தான் இன்னைக்கு. காவல்துறை அதிகாரியா இருக்கக்கூடிய டிஎஸ்பி வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் ட்ரெஸ்ஸை கிழிச்ச காவல் அதிகாரிகள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் நாங்க இந்த போராட்டத்தை விடுவோம். சட்டத்துக்கு வந்து கட்டுப்பட்டு பேர் கொடுப்போம். உணவு இருந்தோன்றதை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. விமான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த பிரச்சனை கடந்த 2 வருடமா ஒரு நீட்டு இருக்கு. இது மிகப்பெரிய வந்து ஒரு நீதிபதியோட வந்து ஒரு திட்டமிட்ட செயலாக இருக்கு. இந்த RSS, பிஜேபி, மோடி, அமித்ஷா கும்பல், GR சாமிநாதன் தலைமையில வந்து இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்தை மதுரையே வந்து ஒரு மதக்கலவரத்தை தூண்டி விட்டு அவர்கள் இங்கே காலோண்டு விதமாக ஒரு கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று வந்து பாத்தீங்கன்னாக்கா ராஜா வந்து ஒரு நீதிபதியோட ஒரு தீர்ப்பை வந்து மதிக்கல அப்படின்னு சொல்லி காவல்துறையை வந்து செருப்புக்கு சமமா வந்து அவர் வந்து அதாவது அநீதியா வந்து பேசிட்டு இருக்காரு. அவங்ககிட்ட போய் இவங்க வந்து காவல்துறை வந்து பணிஞ்சு பேசிட்டு இருக்கு. ஆனா நாங்க வந்து நியாயப்படிதான் முறைப்படி இங்க இருந்து கோஷம் எடுத்து ஒரு போராட்டம் பண்ண போறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது எனக்கு அராஜகமா வந்து தூக்கி குண்டுகட்டா தூக்கி இங்க உள்ள போட்டாங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே இந்த RSS மோடி கும்பல் எந்த வழியில வந்தாலும் நாங்கள் வந்து புறவாசல் வழியா ஓட விட்டு தூண்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மதநல கூட்டமைப்பு வாழ்க.